வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி வளர்ச்சி கூட்டத்திற்கான அந்த கூட்ட நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் பல பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் தங்களுக்கு தேவையான அரசு சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்ற அதே வேளையில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுக்கான மதுபான கடைகளை எப்படி அமைப்பது, அங்கு பார் வசதிகளை எப்படி உருவாக்குவது, இது சார்ந்த ஒரு கருத்துகளோடு அந்த வளர்ச்சி கூட்டங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மக்கள் மூளைகளை செலவு செய்து தங்களுக்கான களங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் தற்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டங்கள் மக்களுக்கான ஒரு கூட்டமாக அமைந்து கொண்டு இருக்கிறதா என்றால், அரசியல்வாதிகள் தங்களை வளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டமா இவைகள் என்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றன. இந்த கூட்டத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நல்ல விடயங்களை மையப்படுத்தியும் அல்லது தன் மனதில் பாதிக்கப்பட்ட விடயங்களை மையப்படுத்தியும் அரசியல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும் அவ்வப்போது காணொலிகளை வெளியிட்டு மக்களை விழிப்படைய செய்யக்கூடிய களங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய காணொலிகள் தமிழுக்காக பேசும், தமிழ் மக்களுடைய மருத்துவம் சார்ந்த விடயத்திற்காக பேசும், தமிழ் மக்களுடைய சட்டம் சார்ந்த விடயத்திற்காக பேசும். இவைகளை நாம் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டத்தை மையப்படுத்தி வளர்ச்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதன் சாராம்சங்களை மையப்படுத்தி பல எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் இருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் அல்லது அவரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், இவைகள் அனைத்துமே உன்னிப்பாகவே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய மறுநிமிடத்தில் இருந்து மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி நகர்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசாங்கம் பயணிக்கிறது என்று அவர் அறிவித்திருந்தால் கூட அதற்கான களங்களோடு இந்த அரசு பயணித்துக் கொண்டு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வருத்தமான பதிவுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது வரை போதை சார்ந்த விடயங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு காணப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. தொடர்ச்சியாக போதையின் ஒரு வீச்சம் இந்த மண்ணில் நிலை பெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுதும் அதுதான் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. எனவே வளர்ச்சி கூட்டத்தில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தால் கூட அரசியல்வாதிகள் தங்களை வளப்படுத்துவதற்கு எப்படி மதுபான கடைகளை திறக்க முடியும், அது சார்ந்த பார் கடைகளை எப்படி திறக்க முடியும் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் தற்பொழுது உள்ள செய்திகளின் உள்ளபடியே நாம் பார்க்கின்ற பொழுது பெரும் சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா வளர்ச்சி கூட்டங்களில் பேசப்படுகின்ற செய்திகள். பெரும்பாலானவர்கள் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் தங்களுடைய காணியை மையப்படுத்திய செய்திகளை பேசுகின்றார்கள். தங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய சலுகைகள், அரசு சார்ந்த விடயங்கள் தங்களுக்கு கிடைக்குமா என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுகின்ற கருத்துகள் உள்வாங்கப்படுகிறதா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அது சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை அங்கு இருக்கக்கூடிய பிரதி செயலாளர் அதனை வெளியே கொண்டு போய் சேர்த்து மக்கள் மன்றத்தில் அல்லது ஆட்சியாளரிடம் அதை கொண்டு போய் சேர்த்து அதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறாரா என்கின்ற விடயங்கள் எல்லாமே பெரும் கேள்விகளாகவே இருக்கிறது என்பதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டு இருக்கக்கூடிய பதிவில் கூட இந்த வருத்தத்தையும் இந்த வேதனையும் தான் அவர் பதிவிட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு கண்டிப்பாகவே அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தில் தற்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டங்கள் மக்களுக்கான வளர்ச்சி கூட்டங்களாக நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம். மக்களை மையப்படுத்திய அரசியல்வாதிகள் தங்களுக்கான அனைத்து வசதிகளையும் பெறுவதற்கான
களங்களை மக்களை முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒருபுறம் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்த வளர்ச்சி கூட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், தங்களுடைய கட்சிக்கு என்ன லாபம் கிடைக்கும் போன்றவைகளை மையப்படுத்தி அவர்களுடைய களங்கள் இப்பொழுது உயர்வடைய தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் அப்பாவிகளாகவும் ஒன்றும் அறியாதவர்களாகவும் இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு களத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் உள்ளிருக்கக்கூடிய சாராம்சங்களை நாம் கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காலம் அதற்கான ஒரு அழுத்தத்தோடு காத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டங்கள் மக்களுக்கான ஒரு விடியல் அல்லது மக்களுக்கு தேவையான களங்களை நோக்கி இது நகர்ந்திருக்கிறதா என்றால் வளர்ச்சி கூட்டங்கள் விளம்பரத்திற்காகவும் ஒரு சிலருடைய செயல்பாட்டிற்காகவும் அவைகள் முகம் கண்டிருக்கிறது என்ற செய்திகளைத்தான் இப்பொழுது நம்மால் கேட்க முடிகின்றது. அதுபோல இப்போ இலங்கைக்கு அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கையின் கடற்பரப்பில் ஈரானை சார்ந்த ஒரு கப்பல் அமெரிக்காவால் தகர்க்கப்படுகின்றது. இந்த கப்பலில் இருந்த 84 ஊழியர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். 13 பேர் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றப்பட்டு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இந்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உடல்களாக மீட்கப்பட்டவர்களுடைய உடல்கள் இப்பொழுது ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. 84 பேருடைய உடல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஈரானுக்கு கடும் சினத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். ஈரானை மையப்படுத்தி பேசக்கூடியவர்கள் எல்லாம் கொதித்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் எந்த சூழலிலும் நான் தற்பொழுது இந்த ஈரான் சார்ந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது உள்ள சூழலில் ஈரான் தன்னுடைய கைகளை இறுக்கி வைத்து கொண்டால் அல்லது ஈரான் அமைதியான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமான உலக நாடுகளும் ஸ்தம்பித்து போய்விடும் என்கின்ற ஒரு விடயம்தான் பெரும் பயமாக இருக்கிறது. ஈரான் உணர்ந்து சில நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இந்தியாவிற்கு எரிபொருள்களை ஏற்றி கொண்டு வந்த வாகனத்திற்கு அனைத்து கதவுகளையும் திறந்து கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் தற்பொழுது இந்த மக்கள் பிரச்சனையை மையப்படுத்திய களத்தில் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் இப்பொழுது மக்கள் சார்ந்த களங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக மக்களை தள்ளி வைத்தே பழக்கப்பட்டதால் இப்பொழுது அவர்கள் மக்களோடு நெருக்கம் காட்டுகின்ற பொழுது மக்கள் வெறுக்க தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.